நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். கொடைக்கானல் வெள்ளகெவி ஊராட்சிக்கு உட்பட்ட சின்னூர் பெரியூர் மலை கிராமத்திற்கு பொதி சுமக்கும் குதிரை மூலம் சுதந்திரம் அடைந்த பின் முதல் முறையாக ரேஷன் பொருட்களை நேரடியாக கொண்டு சென்று நியாய விலைக் கடை பணியாளர்கள் ரேஷன் பொருட்களை வழங்கினர். மாவட்ட நிர்வாகத்திற்கு நன்றி தெரிவிக்கும் மலை கிராம மக்கள். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வெள்ளகெவி ஊராட்சிக்கு உட்பட்ட சின்னூர் பெரியூர் மலை கிராமங்கள் அமைந்துள்ளன. இந்த மலை கிராமத்திற்கு தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் இருந்து வனப்பகுதி நடுவே கரடுமுரடான ஒத்தையடி பாதையிலும் ஆறுகளையும் கடந்து சென்று வருகின்றனர். மேலும் மழை காலங்களில் இந்த கிராமங்களில் உள்ள பொதுமக்கள் ஆற்றை கடந்து சென்று வருவது பெரும் சவாலாகவும் இருந்து வருகிறது. இந்நிலையில் இந்த 2 கிராமத்தில் வசிக்கும் கிராம மக்கள் சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் நடந்து தங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் தாங்கள் விளைவிக்கும் பயிர்களை தலை சுமையாகவும் பொதி சுமக்கும் குதிரை மூலம் பெரியகுளம் பகுதிக்கு கொண்டு சென்று தங்களது வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர். மேலும் இந்த கிராமத்தில் வசிக்கும் மக்களுக்கு ரேஷன் கடை பொருட்கள் வாங்குவதற்கு மலை அடிவாரத்தில் உள்ள உப்புக்காடு, சின்னியம்பாளையம் பகுதியில் உள்ள நியாய விலைக்கடை பணியாளர்கள் ரேஷன் பொருட்களை வழங்குவார்கள். இதனை பெற்றுக்கொள்ளும் கிராம மக்கள் தலை சுமையாகவும் பொது சுமக்கும் குதிரை மூலம் 700 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரை கட்டணம் செலுத்தி இந்த பொருட்களை கொண்டு செல்வர். இந்நிலையில் இந்த மலை கிராம மக்கள் சாலை வசதி வேண்டும் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவணன் உத்தரவின் பேரில் பெரியூர் நியாய விலைக் கடை பணியாளர்கள் கொடைக்கானலில் இருந்து ரேஷன் பொருட்களை வாகனத்தில் தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதிக்கு கொண்டு சென்று அங்கு அடிவார பகுதிகளாக உள்ள உப்புக்காடு, சென்னியம்பாளையம் பகுதியில் இருந்து பொதி சுமக்கும் குதிரை மூலம் ரேஷன் பொருட்களை கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கொண்டு சென்றனர். இந்நிலையில் சின்னூர் கிராமத்திற்கு கல்லாறு, சென்னியம்பாளையம் வழியாக சுமார் 8 கிலோமீட்டர் குதிரை மூலம் கொண்டு சென்று நியாய விலைக் கடை பணியாளர்கள் 52 குடும்ப அட்டைதாரர்களுக்கு நேரடியாக வழங்கினர். இதேபோன்று பெரியூர் கிராமத்தில் உப்புக்காடு அடிவார பகுதியில் இருந்து சுமார் 9 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று பொதி சுமக்கும் குதிரை மூலம் ரேஷன் பொருட்களை நேரடியாக கொண்டு சென்று 58 குடும்ப அட்டைதாரர்களுக்கு கடந்த 2 தினங்களில் வழங்கினர். இதனை பெற்றுக்கொண்ட மலை கிராம மக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழக அரசிற்கும் நன்றி தெரிவித்து உள்ளனர். மேலும் தங்களது அடிப்படை வசதியில்லாத உள்ள சாலை வசதியை விரைவில் ஏற்படுத்தி தர வேண்டும் என மலை கிராம மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இந்த 2 கிராமங்களுக்கும் முதல் முறையாக சுதந்திரம் பெற்ற பின்னர் நியாய விலைக் கடை பணியாளர்கள் ரேஷன் பொருட்களை நேரடியாக கொண்டு சென்று உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 21 செய்திகளுக்காக கூல் சுரேஷ். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வட்டம் திமிரி மருத்துவம்பாடி கிராம தேவதை அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் கோவில் மற்றும் ஸ்ரீ பிள்ளையார், ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன், ஸ்ரீ ஆஞ்சநேயர், ஸ்ரீ பஜனை கோவில், ஸ்ரீ சாய்பாபா, ஸ்ரீ நவகிரகம் ஆகிய சுவாமிகளுக்கு மகா கும்பாபிஷேக விழா கடந்த மார்ச் மாதம் 10ஆம் தேதி சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மண்டல பூஜை விழா நடைபெற்று வந்த நிலையில் கடைசி நாளான நேற்று யாகசாலைகள் அமைத்து 108 ஓம திரவியங்கள் கொண்டு யாகம் செய்த புனித கலச நீர் ஸ்ரீ பொன்னியம்மனுக்கு அபிஷேகம் செய்து சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு பாஸ்கர் தலைமை தாங்கினார். இதில் தாமோதரன், ரங்கநாதன், ஜெகநாதன், கோதாண்டன், MSR தனசேகர், MSR ராஜசேகர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதில் பக்தர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இறுதியில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நியூஸ் 21 செய்திகளுக்காக பாஸ்கர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி, இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல், சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி முற்றிலும் இலவசம். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவிகள் 450க்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு 50% கல்வி கட்டண சலுகை உண்டு. தரமான கல்வி, வளமான எதிர்காலம். மாணவ மாணவிகளை எம்பள்ளியில் சேர்க்க முந்துங்கள். மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் 100% வெற்றி உறுதி. தென்காசி மாவட்டம் பன்மொழியில் பாரதிய கிசான் நிறுவன தின விழா நடைபெற்றது. ஹரிரங்கநாதன் தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் பன்மொழி பெரியகுளம் கண்மாய் தூர்வாரும் பணி, அடவி நயனார் அணை உள்பகுதி ஆழ்படுத்தி தூர்வாறுதல் மற்றும் பம்பை அச்சன் கோவில் கீரிப்பாறு வைப்பாறு கால்வாய் திட்டம் பணிகளை செய்ய திட்டம் செயல்படுத்த வேண்டும் போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னிலை நிலைவேந்தன் சையத் குலாம் வேலுசாமி,
பெரியசாமி, முருகன், ஐயாதுரை, ரோஷினி, விஜயகுமார், ராஜேஷ்குமார், முருகன்குமார், ஸ்ரீதர் மற்றும் பார்த்தசாரதி மாநில தலைவர் ஆகியோர் கலந்து கொண்ட பின்பு செய்தியாளர்களை சந்தித்தார். நியூஸ் 21 செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் கோதர்ஷா. அனைவருக்கும் வணக்கம். CS குமார், பாரதிய கிசான் சங்க மாநில அமைப்பாளர். தென்காசி மாவட்டத்தினுடைய விவசாயிகள் கூட்டம் பண்பொழியில் வைத்து நடைபெற்றது. அதில் விவசாயிகளுடைய பிரச்சனைகள் பற்றி நிறைய தீர்மானங்கள் வந்தது. குறிப்பாக பண்பொழி, பெரிய குளம், அதை தூர்வாரணும், அதிலிருந்து வரக்கூடிய மடையை சரி பண்ணும் ஒன்று. அதே மாதிரி அடவி நைனார் குளம், அதிலிருந்து அதையும் சரி பண்ணி அது விவசாய பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். அதே மாதிரி பம்பா கீரியாறு இந்த திட்டத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்று முக்கியமாக தீர்மானம் போடப்பட்டது. விளைய வச்சு தமிழ்நாடு நெல் கொள்முதல் நிலையத்தில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்பது ஒரு தீர்மானமாக முக்கியமாக நிறைவேற்றப்பட்டது. தர்மபுரி அருகே பெற்ற தாயை நடு ரோட்டில் வீசி சென்ற மகன்கள், பிள்ளைகளுடன் சேர்க்க கோரி தாய் கண்ணீர். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த பூத்துப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் பாப்பாத்தியம்மாள், வயது 90. இவருக்கு முருகேசன், கோவிந்தன் என்ற 2 மகன்களும் வள்ளியம்மாள் என்ற மகளும் உள்ளனர். மூவருக்கும் திருமணமாகி தனித்தனியாக வாழ்ந்து வருகின்றனர். கடந்த 50 வருடங்களுக்கு முன்னரே மூதாட்டியின் கணவர் இறந்துவிட்டதால் பாப்பாத்தியம்மாள் பூத்துப்பட்டி கிராமத்தில் தனியாக வாழ்ந்து வந்துள்ளார். கடந்த 5 வருடங்களுக்கு முன்னர் வயது மூப்பின் காரணமாக தன்னை கவனித்து கொள்ள முடியாமல் பெற்ற மகனையும் மகளையும் நாடி சென்றுள்ளார். 2 மகன்கள் மற்றும் மகள் வீட்டிலும் என சிறிது காலத்தை கழித்து வந்த நிலையில் கடந்த மாதம் மூதாட்டியின் இளைய மகனான கோவிந்தராஜ் மூதாட்டியை பணிவடை செய்து கவனிக்க முடியாமல் பூத்துப்பட்டி கிராம சாலையில் பொட்டி படுக்கையுடன் ஆட்டோவில் கொண்டு வந்து இரவு நேரத்தில் சாலையின் ஓரம் இறக்கிவிட்டு சென்றுள்ளார். இந்நிலையில் பாப்பாத்தியம்மாள் இரவு முழுவதும் அலறி துடித்துள்ளார். அடுத்த காலை அவ்வழியாக சென்ற அந்த கிராமத்தின் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் முருகன் என்பவர் மூதாட்டியை மீட்டு கடந்த 1 மாதமாக அடைக்கலம் தந்து உணவு அளித்து வந்துள்ளார். தற்போது அதிக வயது மூப்பின் காரணமாகவும் பெற்ற பிள்ளைகளிடையே சேர வேண்டும் என்ற பாசத்திலும் மூதாட்டியின் வேண்டுகோளின்படி ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மூதாட்டியை பிள்ளைகளிடம் சேர்க்க வலியுறுத்தி மகேந்திரமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். ஆனால் புகார் அளித்தும் மகேந்திரமங்கலம் காவல்துறையினர் கடந்த 1 மாதமாக எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாழ்த்தி வருவதாகவும் மூதாட்டியை பெற்ற பிள்ளைகளுடன் சேர்க்க கோரி திடீரென வெள்ளிச்சந்தை 4 ரோடு பகுதியில் கட்டில் போட்டு மூதாட்டியுடன் ஊர் பொதுமக்கள் மற்றும் சர்வதேச உரிமைகள் கழகத்தின் மாநில துணை பொதுச் செயலாளர் கிஷோர், மாவட்ட தலைவர் திரு கோபிநாதன் மற்றும் கழக நிர்வாகிகள் தர்ணாவில் ஈடுபட்டதால் இப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து மகேந்திரமங்கலம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று மூதாட்டியை பிள்ளைகளுடன் சேர்க்க நடவடிக்கை எடுப்பதாக கூறியதன் பேரில் சர்வதேச உரிமைகள் கழகத்தின் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக முனியப்பன். ஐயா, இந்த அம்மா பேர் வந்து பாப்பாத்தியம்மா, பூத்துப்பட்டி. இங்கேருந்து ஊர் 5 கிலோமீட்டர் பூத்துப்பட்டி. 2 பையன், ஒரு பொண்ணு. கோவிந்தராஜின்னு ஒரு பையன், முருகேசன் ஒரு பையன், வள்ளின்னு ஒரு பொண்ணு. 3 பேர் இருக்கிறாங்க. 5 வருஷம் படி கொண்டு வந்து விட்டு போனாங்க. பைசல் பண்ணி நாங்களும் அனுப்பிச்சு விட்டுங்க. அனுப்பிச்சு விட்டு மறுபடியும் கொண்டு வந்து விட்டு போயிடுது. இப்போ 1 மாதம் முன்னாடி கடைசியாக 4 வருஷம் இங்கே இருந்தாங்க. 1 மாதம் முன்னாடி கோவிந்தராஜ் என்ற 2வது பையன்கிட்ட பைசல் பண்ணி ஆட்டோ வச்சு ஏற்றி விட்டுங்க. 15 நாள் நாங்கள் வீட்டில் வச்சு தான் எங்கள் வீட்டுக்காரி திட்டான்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. பூத்துப்பட்டியில் கொண்டு புளியா மரத்தில் இந்த பொட்டியோடு இந்த அம்மாவை விட்டு வந்துட்டாங்க. நாங்கள் 1 மாதம் பின்னாடி நாங்கள் கூட்டிகிட்டு வந்து வச்சுருந்து பாலக்கோடு டிஎஸ்பி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோங்க. டிஎஸ்பி கிட்ட, ஐயா இது மாதிரி 2 பசங்க ஒரு பொண்ணு கொண்டு புளியா மரத்தில் விட்டு போயிட்டாங்க, இது சட்டப்படி நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி டிஎஸ்பி ஆஃபீஸில் கொடுத்துங்க. டிஎஸ்பி வந்து இன்ஸ்பெக்டர் ஐயாகிட்டையும் எஸ்ஐ எஸ்ஐ இது பார்த்து விசாரிச்சு எஃப்ஐஆர் போட சொன்னார். 1 மாதம் ஆகுது, யாருமே வரல. நானும் சொல்லி பார்த்துட்டேன். அந்த பாட்டிக்கு இந்த நிலைமை, இந்த வயதான காலத்து நிலைமை, நான் கொண்டு போய் ஒப்படைச்சு இந்த நிலைமைனா அவங்க அனாதியாகிறதுல எத்தனை பேர் கஷ்டப்படுவாங்க. இது ஏன் நடவடிக்கை எடுக்கல? இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். அந்த பசங்க ஏன் கூட்டு போக மாட்டேங்கிறாங்க? இந்த வயசான காலத்திலேயே வந்து அனாதியா ரோட்ல இறக்கி விட்டு போனோம் பொட்டியோட. இது நடவடிக்கை எடுக்கணும் எங்களுடைய கோரிக்கை. நாங்கள் வச்சிருக்கோங்க ஐயா. இது தமிழக முதல்வருக்கு தெரியணும். அதான் எங்களுடைய கோரிக்கை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி, இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல், சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும்
மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி முற்றிலும் இலவசம். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவிகள் 450க்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு 50% கல்வி கட்டண சலுகை உண்டு. தரமான கல்வி, வளமான எதிர்காலம். மாணவ மாணவிகளை எம்பள்ளியில் சேர்க்க முந்துங்கள். மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் 100% வெற்றி உறுதி. மௌன அஞ்சலி. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி 4 முனை சந்திப்பில் அகில இந்திய வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பு சார்பில் காஷ்மீர் பகல்காம் பகுதியில் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டு பலியானவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாநில துணைத் தலைவர் வழக்கறிஞர் ராஜி தலைமை தாங்கினார். மாநில செயற்குழு உறுப்பினர்கள் வழக்கறிஞர்கள் தொண்டூர் சுப்பிரமணி, வழக்கறிஞர்கள் மணிகண்டன், சக்திவேல் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்வில் பகல்காம் பகுதியில் பலியானவர்களின் புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் மாவட்ட துணைத் தலைவர் நெகனூர் மணிகண்டன், குணசேகர், சந்திரசேகர் மற்றும் சமூக ஆர்வலர் ஜோலாதாஸ், அருள்குமார், இல்லோடு ராஜா, பூக்கடை தேனன், குமார் ஆச்சாரி மற்றும் கார் ஆட்டோ சங்க நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தினர். மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் சத்யசீலன் நன்றி கூறினார். நியூஸ் 21 செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் அருண் பிரகாஷ். அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டமைப்பு சார்பாக அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் அட்வொகேட் சத்யசீலன் அவர்கள் ஆணைக்கிணங்க விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பகுதியில் அந்த காஷ்மீர் உட்பட்ட பகல்காம் பகுதியில் சுற்றுலாவுக்காக சுற்றுலா காண வந்த 27 நபர்களை பல தீவிரவாதிகள் சதிகளால் சுட்டுக்கொள்ள அந்த 27 குடும்பங்களை ஆழ்ந்த துயரத்தில் உட்பட்ட பிறகும் மற்றும் இந்தியாவே அந்த ஆழ்ந்த துயரத்தில் அதிக மன உளைச்சலுக்கும் உண்டாகியுள்ளது. அதனை கண்டித்தும் மற்றும் அவருடைய ஆத்மா 27 நபர்களின் ஆத்மா சாந்தி அடையவும் இந்திய மக்களின் சார்பாகவும் அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டமைப்பின் சார்பாகவும் வழக்கறிஞர்கள் மற்றும் பொதுமக்கள், தொண்டு நிறுவன தலைவர்கள் அனைவரின் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கல் கூட்டம் நடைபெற்றது என்பதை அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டமைப்பின் மாநில துணைத் தலைவர் ராஜி என்ற முறையில் தெரிவித்துக் கொள்கிறேன். அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டமைப்புடைய தலைவர் திரு டாக்டர் சத்யசீலன் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படியும் விழுப்புரம் அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டமைப்பின் சார்பில் செஞ்சியில் இந்த காஷ்மீர் பகல்காம் என்ற இடத்தில் தீவிரவாதிகளால் 26 நபர்கள் படுகொலை செய்யப்பட்டதை கண்டிக்கிறார்கள். அந்த வீரமரணம் அடைந்திருக்கக்கூடிய அந்த இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக செஞ்சியில இந்த தபால் நிலையம் எதிரில் பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக அவருடைய புகைப்படங்கள் வைக்கப்பட்டு அவர்களுக்கு இன்றைக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ராசிபுரம் அருகே ஓடும் ரயிலில் இருந்து கீழே விழுந்த வாலிபர் பலி. ரயில்வே போலீசார் தீவிர விசாரணை. தருமபுரி மாவட்டம் பாப்பராப்பட்டி பகுதி அம்பேத்கர் நகரை சேர்ந்த 9 பேர் 2 மாதங்களுக்கு முன்பு கட்டிட வேலைக்காக விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டைக்கு சென்றனர். இந்நிலையில் நேற்று கட்டிட பணியை முடித்துவிட்டு சொந்த ஊருக்கு திரும்பிய அவர்கள் அருப்புக்கோட்டையில் இருந்து நாமக்கல் மார்க்கமாக பெங்களூருக்கு செல்லும் ரயிலில் ஏறி சென்றுள்ளனர். அப்போது சங்கர் என்ற நபர் படியில் அமர்ந்து பயணம் செய்துள்ளார். இதனை கண்ட சக நண்பர்கள் சங்கரிடம் இப்படி படியில் அமர்ந்து செல்ல வேண்டாம், விபத்து ஏற்படும் என்று அறிவுறுத்தியுள்ளனர். ஆனால் சங்கர் சக நண்பர்களின் பேச்சை கேட்காமல் படியில் அமர்ந்தவாறே பயணம் செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ரயில் ராசிபுரம் அருகே சென்று கொண்டிருக்கும் போது படியில் அமர்ந்து பயணம் செய்த சங்கர் நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் அருகே இருந்த போஸ்ட் கம்பத்தில் மோதி தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ரயில்வே காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இறந்தவரின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி, இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல், சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி முற்றிலும் இலவசம். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவிகள் 450க்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு 50% கல்வி கட்டண சலுகை உண்டு. தரமான கல்வி, வளமான எதிர்காலம். மாணவ மாணவிகளை
எம் பள்ளியில் சேர்க்க முந்துங்கள். மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் 100% வெற்றி உறுதி. குடிநீர் இணைப்பு வழங்க கோரிக்கை. கன்னியாகுமரி மாவட்டம் கிளியூர் தொகுதி முன்சரை ஒன்றியத்திற்கு உட்பட்ட மெதுக்கும்மல் ஊராட்சியில் வசித்து வருபவர் ஓமனா மற்றும் ஆனிஸ் ஆகிய குடும்பத்தார். இவர்கள் தாங்கள் இருவரது வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்க வேண்டி மெதுக்கும்மல் ஊராட்சி அலுவலகத்தில் விண்ணப்பித்தனர். அதனைத் தொடர்ந்து கடந்த 2022ஆம் ஆண்டு மெதுக்கும்மல் ஊராட்சி அலுவலகத்தினர் குடிநீர் இணைப்பிற்கான பணம் பெற்றுக்கொண்டு அதற்கான ரசீதை கொடுத்துள்ளனர். ஆனால் தற்போது வரை குடிநீர் இணைப்பு வழங்கப்படவில்லை. 3 வருடங்களாக ஊராட்சி அலுவலகத்திற்கு அலைந்து திரிவதாக வேதனையுடன் கூறுகின்றனர். மேலும் ஓமனா கூறுகையில் 60 வயதான நான் கூலி வேலை செய்து எனது மனவளர்ச்சி குன்றிய ஒரு பெண் பிள்ளையை வைத்துக்கொண்டு குடித்தண்ணீர் இறற்றி மிகவும் சிரமப்படுவதாகவும் அக்கம் பக்கத்து வீட்டுக்கு சென்று தண்ணீர் எடுப்பதாக கூறினார். 3 வருடங்களாக குடிநீர் இணைப்பிற்கு பணத்தையும் கொடுத்து அதற்குண்டான ரசீதையும் பெற்ற பிறகும் குடிநீர் இணைப்பு வழங்காததால் மெதுக்கும்மல் ஊராட்சி தலைவரிடம் புகார் அளித்தும் எந்த பலனும் இல்லை. எனவே மாவட்ட நிர்வாகம் எங்களுக்கு குடிநீர் இணைப்பு வழங்க வேண்டும் என கோரிக்கை. நியூஸ் 21 செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் சகாயராஜன். 22 பைப் லைனுக்கு பைசா வேண்டிச்சுன்னு பைசா வேண்டி எல்லா தொண்டும் அவங்க வேண்டிச்சுன்னு வேண்டிங்கொண்டு 23 எல்லா வீட்டுக்கும் பைப் லைன் கொடுத்துன்னு பைப் லைன் கொடுத்தாக்கல எங்களுக்கு கூட வந்து செலுத்தினு பைப் லைன் தாரம் இன்ன தோசான்னு அப்புறம் பைப் லைன் தராத எல்லா வீட்டிலையும் கொடுத்துச்சோ எங்கள் தாழ வீட்டிலையும் எங்களுக்கு ரோடு வார பைப்பு லைன் அவியலுக்கும் கொடுத்தோன்னு நான் போய் கேட்டாக்கில் அவியலிச்சுன்னு உங்களுக்கு தர முடியாது அடுத்த வீட்டில் போய் கேளுங்கான்னு இந்த மதிலோடி பைப் லைனு தருவியலான்னு கேட்குதுனாக்கில் 3-4 வீட்டில் போய் பைப் லைனு வெளியிலோடு நீங்கள் தருவியலான்னு கேட்டாக்கில் ஓன்னு செல்லிச்சுன்னு வெளியில் போய் பைப்பு லைனு தருவியலை ஓன்னு சொல்லி வந்து இவியல் கூட வந்து சொன்னேன் இன்னது போல் பைப்பு லைனு தள்ளான்னு செல்லிச்சுன்னு நீங்கள் இட்டு தாருங்க உடனே பாகவாரியா கோயிலில் உள்ள பாகவாரியா தரண்டாம் எங்களுக்கு என்ன வந்தாலும் பைப்பு லைனு தரப்பட்டு அதை நிறுத்தின்னு நீங்கள் பாகவாரிகள் கூட போய் கேளுங்கன்னு அங்கே போய் கேட்டவன்னு அவிய சொல்லிச்சுன்னு நீங்கள் ஆறு கூட என்ன போய் சொன்னாலும் பைப்பு லைனு தரப்பட்டா கோவிலுக்கு ரோடன்னு சொல்லிச்சுன்னு கோவிலுக்கு ரோடன்னு சொல்லி பின்னாடி நான் பஞ்சாயத்தில் போய் 3 தடவை எழுதி கொடுத்தேன். 3 தடவை எழுதி கொடுத்த பின்னே அவங்களும் வந்து பார்த்துச்சு அவைய பேசாத போகிறவ இல்லாத எனக்கு பைப்பு லைன் தர மாட்டேங்க எனக்கு பின்னாடி பின்னியும் போரையும் செய்து பார்த்தேன். அதுலேயும் வெள்ளம் இல்லை. வெள்ளம் இல்லாத பின்னியும் போய் கேட்டோண்டே இருந்தேன். கேட்டோண்டே இருந்த பின்ன இங்கே என்ன வந்தாலும் தர மாட்டேன். இப்போ வந்து ஒரு அவங்க வந்து வீடெல்லாம் பார்த்தும் கொண்டு போய் இந்த ரோடு கோவிலுக்குள்ள ரோடங்கி உங்களுக்கு தர இல்லை அல்லாத ரோடங்கி உங்களுக்கு பைப்பு லைனு தள்ளான்னு சொல்லிக்கணும். இப்போ அதைய வந்து பார்த்தோன்னா கோவிலுக்குள்ள ரோடு இல்லை பொது ரோடு. அது வந்து எனக்கு என்ன வந்தாலும் பைப்பு வேணும். ஒரு ஊனமுத்த மூலம் உண்டு. எனக்கு மூத்த மனுக்கு இளைய மனுக்கு வந்து 6 சென்ட் தான் உண்டு. அதில் தான் 2 வீடும் ஒரு காம்பவுண்டுக்குள்ள 2 வீடும் இருக்குது. அது பைப்பு லைனு வேணும். எத்தனை வருஷம் மட்டும் உங்களுக்கு நீங்கள் அலைஞ்சு தெரியுறீங்க? இது எத்தனை வருஷம் அலைஞ்சு தெரியுதுங்க? அது சொல்லுங்க. எத்தனை வருஷம் தண்ணிக்கு கண்டாரு? 3 வருஷம் என்ன 3 வருஷம் கொண்டு வெள்ளத்துக்கு நாங்கள் கேட்டோண்டு தான் இருக்கிறோம். 3 வருஷம் ஆச்சு கேட்க தொடங்கி. 3 வருஷம் கொண்டு பைசையும் கொடுத்து கொண்டு பைசா தர மாட்டேன்னா பைசைக்கு எழுதி கொடுத்தாதேனா பைசா தரணும். நான் பைசைக்கு இல்லை கொடுத்தேன். எனக்கு வெள்ளத்துக்காக வெள்ளமாக்க எனக்கு அவசியம். இப்போ எங்கேருந்து தண்ணி எடுத்துட்டு இருக்கீங்க? இப்போ தண்ணி இல்லை. அங்கே பைப்பில் உண்டு. அங்கேயும் போய் எடுப்போம். இந்த போரியில் வெள்ளம் இல்லை. 2 ദിവസத்துக்கு வரைக்கும் 3 ദിവസத்துக்கு வரைக்கும் அடித்தாலும் வெள்ளம் இல்லை. உங்கள் பேர் என்ன பேர்? ஓமனா. இது எந்த ஊர்? தானிவளா. பாரத 8 தானிவளா.